200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த ஒரு ரூபாயை அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏன் கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓ முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. வேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடயா? கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. 200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த ஒரு ரூபாயை வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே, மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயோ, கேட்காதடா. ராசையா, நீயும் சாப்பிடுறியா? இன்னைக்கு என்னடி குழம்பு? உனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு கொண்டாந்துருக்கேன். ஐ, கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? சமைக்கும் போது சுட்டுடுச்சு. நீ சாப்பிட்டா சரியா போயிடும். இது இல்ல, இத. அது சரி, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ரொம்ப நேரமா. எனக்காக எவ்வளவு வருஷமானாலும் காத்திருப்பியா? நீ கிழவி ஆடுவியே. நீயும் தான் கிழவன் ஆடுவ. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் சொன்ன பார்த்து இவர்தாங்க ஐயா சேதுராமன். அடடே, அப்படியே உட்காருங்க. கன்றமாணிக்கம் முத்துக்கோணர் பரம்பரைங்க. ஐயா தான் நம்ம நிலத்தை வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நல்லது. கல்யாணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் புரோக்கர் சொல்லிட்டாருங்க. வர்ற புதன்கிழமையே பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒரு ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முடிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வெளியே வா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. வா மகனே வெளியே. குடுகுடுப்புக்கார, உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? ஈவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையில இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வோதியோட வந்து கண்ணில் அந்த கண்ணு, இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான், எப்படி சாகணும் நானு?
அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்தமா கக்கி சாகணுமா நானு? இரு, இரு மச்சான். நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ரூபா? அது என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் 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 சொல்லுயா? சொல்லுயா சத்தியம்? பணத்தை தரதுக்கு ஏன் ஏமாத்துற? எதுக்காக ஏமாத்துற? மறுக்கான்னு தெரிஞ்சு ஏன் ஏமாத்துற? பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, என்ன தப்பு செஞ்சான்? அது அவங்கிட்டயே கேளுங்க. வரமாட்டியா? வரமாட்டியா? மாறு வேஷம் போட்டாவது அந்த ₹1 வாங்காம விட மாட்டான்டா. ஐயோ, இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? அட பாவிகளா, ₹1 எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் ரத்தினவேலு என்கிட்ட அடகு வச்ச நிலத்தோட பத்திரங்க. இதெல்லாம் என்கிட்ட அடகு வச்சவரு விக்கிற நிலத்துக்கு மட்டும் என் வெளியூர்ல ஆள் தேடணும். அதானே, உங்ககிட்டே வித்துருக்கலாமே. அங்கதான் சிக்கலே இருக்குது. வில்லங்க இருக்கிறதுனால தான் நான் வேணாயிட்டேன். நீங்க இப்ப விலை பேசி இருக்கிறதெல்லாம் கோயில் சொத்து. அதனாலதான் ரத்தினவேலு வெளியூர்ல இருக்கிற உங்ககிட்ட விலை பேச வந்திருக்கிறாரு. அது என்னமோ தெரியலீங்க, திடீர்னு சேதுராம வார்த்தை மாத்தி பேசுறாருங்க ஐயா. ஏப்பா, அவர்கிட்ட பணங்கன்னு இல்லையா? ஐயா, அவர் என்கிட்ட பேசின தோரணையை பார்க்கும்போது யாரோ நடுவுல பூந்து அவர் மனசை கலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அவரை விடுங்க ஐயா, நம்ம பானாமுனா செட்டியாருக்கு நம்ம நிலத்தை பிடிச்சிருக்கு. ஐயா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா 10 நாள்ல பணத்தை நான் வாங்கி தரேங்க ஐயா. சரி, முடிச்சுக்க சொல்லு. ஏய், என்னது? சாரி. என்னது சாரியா? மண்ணாங்கட்டி சாரி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வரையா? நீ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை நீ எப்பவும் தாண்டாத. முத்தம் கொடுக்குற இடமா அது? என்கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்கோ. யார் எது கொடுத்தாலும் நான் வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன்.